ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை பறக்கிற மாதிரி பறந்துகிட்டு இருக்காரு இப்போ சோழன். அதை வச்சு மட்டும் தான் கதையே இப்போ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்தப்போ ஒரே ராஜ மரியாதை தான். சோழன் நிலம் ஒரே ரூமில் தூங்குறாங்க, இவருக்கு போர்வெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஒரே ரூமில் தூங்குறதுனால உங்களுக்கு என் மேலே பயம் இல்லையா அப்படின்னா அந்த பயம்லாம் எப்பயோ போயிடுச்சுன்னு இவங்க சிரிக்கிறாங்க. உடனே அதுக்கப்புறமா அவங்க வீடு எப்படி இருக்குன்னா, உங்கள் வீடு சூப்பராக இருக்குது, டைல் சூப்பராக இருக்குது, ஏசி ஜில்லுன்னு இருக்குது, இந்த வீட்டிலே இருந்துக்கலாம் போல இருக்குது, நீங்கள் எப்படி எங்கள் வீட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கேட்டுட்ருக்காரு இவர். சாப்பாட்டில் நிறைய வகை வகையாக வச்சாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாலும் இவருக்கு எதையுமே பந்தியில் வைக்கல அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சு சொல்கிறாரு. ஸோ இது இப்போ வந்து அவங்க அது மனசில் தான் அவர் நினைக்கிறாரு. அவங்க எதுவும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. ஆனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுதுங்கிறது ப்ரோமோ பார்த்து நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கதையில் இப்போ வானதியுடைய காதல் கதை, வானதி அண்ட் பாண்டி. ஸோ அவங்க வந்து குட் மார்னிங் ஹார்ட்டோட அனுப்ப இவர் என்ன அனுப்பலாம், ஹார்ட் போடலாமா, 2 ஹார்ட் போடலாமா, சிவப்பு கலர் ஹார்ட்டுக்கு பதிலாக மஞ்சள் கலர் ஹார்ட் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அதை பல்லவன் பார்த்துடுறாரு. என்ன மேட்ரு, எதுக்கு வெக்கப்படுறான்னு கேட்க சேரனும் வர இவருக்கு பயந்துகிட்டு இருக்கும் போதே ஃபோன் வேற வந்துடுது. வானதி கால் பண்ணி என்ன என்கிட்ட பேச மாட்டேன், ஏன் ரிப்ளை பண்ண இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் காதலில் உரிமை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த காதல் போர்ஷன் வேறு ஒரு பக்கம் போகுது. அவருக்கு எப்படி நடந்துக்கிறது, என்ன பண்ணுறதுங்கிறது புரியல அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. பாண்டியனுடைய வெக்கப்படுறது அவருக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் இப்போ சோழன் வந்து காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா வெளில நிலா வராங்க, அவங்களுக்கு காஃபி வருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு காஃபி எடுத்து குடுன்னு ஓடி போய் அதை நான் மாப்பிளைக்கு கொடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்பி சோழனுக்கு கொடுக்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவனுக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு பேச, அப்பாவுக்கு நீ செய்ய மாட்டியா, அந்த மாதிரி தான் நான் செய்கிறேன்னு இவங்க சொன்ன உடனே அப்பாவும் இவனும் ஒன்றா அப்படின்னா வந்து அவங்க வீட்டில் நல்லா பார்த்துப்பாங்க. அதனால தான் எனக்கு இங்கே காஃபி நாங்கள் போய் டீ தான் அதிகமாக குடிப்பேன், ஆனால் ஒன்றை மாதிரி வந்து அவங்க காஃபி போட்டு தருவாங்க, நல்லா போட்டு தருவாங்க, ஆனால் உன் அளவு கிடையாது மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் மொத்தமாக இவங்களை பிரிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க இந்த குடும்பம். எப்படியாச்சும் பிரித்து மொத்தமாக வந்து இப்போ சோழனை துரத்தி விட்டணுங்கிறது தான் அவங்களோட பிளானாக இருக்குது. அந்த பிளான் நடக்குமா நடக்காதா, கடைசி நிமிஷம் சோழனை அறிவுபூர்வமாக அதை செஞ்சு மாட்டி அதை விஷயத்தை சரி பண்ணிவிடுவாரா, இல்லை அவங்களுடைய அண்ணன் தம்பிகளுடைய உதவி தேவைப்படுமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.